இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். கருத்தும் கணிப்பும் நிகழ்ச்சியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் தொகுதியை பற்றி பார்க்க போகிறோம். கடலூர் தொகுதியில் யார் வின் பண்ணுவா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய சாம்பிள்ஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இருந்தாலும் ஒரு ஹியூமன் டச், அதாவது ஹரீஷ் ப்ரோ தன்னுடைய ஒப்பீனியனும் தன்னோட வேர்டிக்டையும் சொல்லுவார். மிக்க நன்றி ஹரீஷ் கலந்துக்கிட்டதுக்கு. ஸோ இப்போ நம்ம கடலூரோட சாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். 3902 பேர்கிட்ட எடுத்திருக்காங்க. இதில் வேலிடுன்னு பார்க்க வேண்டியது 3047 மட்டும்தான். இந்துக்கள் 2784 பேர், கிறிஸ்தவர்கள் 103 பேர், முஸ்லீம்கள் 158, அதர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் 2 பேர், ஆண்கள் 1541, பெண்கள் 1495, மூன்றாம் பாலினத்தோர் 11 பேர், 18லேருந்து 19 வயசு வரைக்கும் வாக்களிக்க போகிற முதல் முறை வாக்காளர்கள் 702 பேர், 20லேருந்து 30 வயசு வரைக்கும் 893, 30லேருந்து 50 வயசு வரைக்கும் 656, 50க்கும் மேற்பட்ட, அதாவது 50 வயசுக்கும் மேற்பட்ட முதியோர்கள் பார்த்தீங்கன்னா 796 சாம்பிள்ஸ். எஜுகேட்டட் படித்தவர்கள்னு பார்த்தீங்கன்னா 2123. படிக்காதவர்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் 914. இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக காஸ்ட் வைஸாக பிரிக்கணும்னா ரொம்ப குறைந்த ஈஸியாக பிரிச்சிடலாம். ஏன்னா 2-3 காஸ்ட் தான் இங்கே அதிகமாக இருப்பாங்க போல இருக்குது. வன்னியர்கள் பார்த்தீங்கன்னா 1289 சாம்பிள்ஸ். அடுத்தபடியாக பறையர்கள் 1078. இந்த கணக்கில் வராதவங்க மற்ற சாதியை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா 680 பேர் இருக்காங்களாம். இப்போ இந்த கட்சியிலேருந்து தான் அந்த சாம்பிள்ஸ்லாம் வந்திருக்கு. இவங்களாம் தான் இந்த கட்சியெல்லாம் சேர்ந்தவங்க தான் நம்மளுக்கு விடை அளிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த கணக்கில் திமுகலேருந்து 605 பேர், காங்கிரஸ்லேருந்து 152, அஇஅதிமுகலேருந்து 661, பாஜகலேருந்து 119, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 158, நாம் தமிழர் 146, ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் 40 பேர். அண்ட் இந்த கணக்கில் வராதவங்க அப்படின்னு 1166 பேர் வந்திருக்காங்க. திமுக அரசாங்கத்தின் 2.5 வருட ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு மிகவும் மோசம்னு 30% பேர், மோசம்னு 36% பேர் கடலூர் மக்கள் சொல்லியிருக்காங்க. சுமாராக இருந்துச்சு அப்படின்னு 13% பேர், சிறப்பாக இருந்தது அப்படின்னு கடலூர் மக்கள் 12% பேர் நினைக்கிறாங்க. மத்தியில் பாஜக ஆட்சி எப்படி இருந்தது அப்படிங்கிற கேட்குற கேள்விக்கு கடலூர் மக்கள் மிகவும் மோசம்னு 27%, மோசம்னு 35%, சுமாராக செயல்பட்டுருக்காங்க பாஜக அப்படின்னு 13% பேர் சொல்லியிருக்காங்க. சிறப்பாக செயல்பட்டுருக்காங்கன்னு பேரும் 10% கடலூர் மக்கள் மட்டுமே நினைக்கிறாங்க. மத்தியிலிருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிற நம்மளோட மாநிலத்தின் மேலே பார்வை எப்படி இருக்குது, நம்மளோட முன்னேற்றத்துக்காக அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு முற்றிலுமாக யோசிக்கவே இல்லை, மிகவும் மோசம்னு 50% பேர், ஏதோ ஓரளவுக்கு யோசிக்கிறாங்க, கரிசனை இருக்குது அப்படின்னு 13% பேர் நினைக்கிறாங்க. ரொம்ப கன்சர்ன்டாக தான் இருக்காங்க தமிழ்நாட்டு மேலே, சிறப்பான ஒரு பார்வை இருக்குது அப்படின்னு 12% கடலூர் மக்கள் மட்டுமே நினைக்கிறாங்க. சனாதனம் குறித்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டதே இல்லை அப்படின்னு 45% பேரும், ஏதோ ஓரளவுக்கு கேட்டிருக்கோன்னு 25% பேரும், கேட்டிருக்கோம் அப்படின்னு 4% கடலூர் மக்கள் மட்டுமே நினைக்கிறாங்க. சனாதனமான என்னன்னு கேட்டால் 3% கடலூர் மக்களுக்கு மட்டுமே ஒரு தெளிவான விடை இருக்குது. ஏதோ ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி பதில் 18% கேட்டு வருது. முற்றிலுமாக தெளிவே இல்லாத பதிலாக பார்த்தீங்கன்னா 59% கடலூர் மக்கள் கொடுத்துருக்காங்க. அஇஅதிமுகவை பற்றின சில கேள்விகள் இருக்குது. அவங்க பாஜகவை விட்டு விலகினது சிறப்பான முடிவான்னு கேட்டதுக்கு 13% கடலூர் மக்கள் அதை தவிர்த்துருக்கான்னு சொல்கிறாங்க. ஒரு அவசரமான முடிவு அப்படின்னு 24% கடலூர் மக்கள் நினைக்கிறாங்க. சிறப்பான முடிவுன்னு அதிகப்படியாக பார்த்திங்கன்னா 57% கடலூர் மக்கள் நினைக்கிறாங்க. இவங்க கிறிஸ்தவர்கள் அண்ட் முஸ்லீம்ஸை கவரத்துக்காக தான் பாஜகவை விட்டு விலகி வந்தாங்களா அப்படின்னு, அதாவது அதிமுகவை பற்றின கேள்விக்கு பார்த்திங்கன்னா அப்படி சொல்லிட முடியாது அப்படின்னு தெளிவில்லாத பதில் 4% பேர் சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு 59% பேர் நினைக்கிறாங்க. ஆமாம், அவங்க 2 பேரும் கவரத்துக்கு தான் வெளில வந்தாங்கன்னு 31% கடலூர் மக்கள் நினைக்கிறாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 99% நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அதை பற்றி 30% கடலூர் மக்கள் சரியாக தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, பட்டியலிட்டால் தானே உண்மையான நிலவரம் தெரியும் அப்படின்னு 23% கடலூர் மக்கள் நினைக்கிறாங்க. அவர் சொல்வது பச்சை பொய் அப்படின்னு 35% கடலூர் மக்கள் நினைக்கிறாங்க. பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய இலவசம், அதை பற்றின அமைச்சர்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ், இதை பற்றி கடலூர் மக்கள்கிட்ட கேள்விலாம் கேட்கப்பட்டுச்சு. அவங்க 31% பேர் மினிஸ்டர்ஸோட பாயை சிஎம்மால் கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இல்லை, இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் எங்களை பாதிக்கல அப்படின்னு 24% பேரும், நாங்கள் எங்கள் இலவசம் கேட்டோம் அப்படிங்கிற மாதிரியான பதிலை 30% கடலூர் மக்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்டாலின் அவர்களுடைய தனிப்பட்ட விதத்தில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் எப்படி ஒரு சிஎம்மாக செயல்பட்டிருக்காரு அப்படின்னு கேட்டதுக்கு மிகவும் மோசமாக செயல்பட்டிருக்காரு அப்படின்னு 30% கடலூர் மக்கள் நினைக்கிறாங்க. மோசமாக செயல்பட்டிருக்காரு அப்படின்னு 30%, சுமாராக செயல்பட்டிருக்காரு அப்படின்னு 16% நினைக்கிறாங்க. மிகவும் சிறப்பான செயல்பாடு
செயல்பாடுன்னு கடலூர் மக்கள் நினைக்கிறது வெறும் 14% மட்டுமே. இதில் சட்ட ஒழுங்கு கடலூரில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு மிகவும் மோசமாக இருக்குது, கடலூரில் சட்ட ஒழுங்கே சரியில்லை அப்படின்னு 31% பேர் நினைக்கிறாங்க. சரியில்லை அப்படின்னு 34% பேர் சொல்லியிருக்காங்க. சுமாராக இருக்குது அப்படின்ட்டு 11% நினைக்கிறாங்க. 12% கடலூர் மக்கள் மட்டுமே சட்ட ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர் சிறப்பாக இருக்கிறதா தங்களோட பதிலை வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டு அரசாங்கம் மத்திய அரசு அணுகாமல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாமல் கர்நாடகா கிட்டே வந்து பேசியிருக்கலாமே அப்படின்னு கேட்ட கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அவங்க எடுத்தது தான் வந்து சரியான டிசிஷன் அப்படின்னு 27% பேர் நினைக்கிறாங்க. இல்லை, இது வந்து விவசாயிகளை ஏமாற்றும் ஒரு முடிவு அப்படின்னு 13% பேரும், காங்கிரஸுடைய கூட்டணி முடிச்சிருந்தாலே வந்து இந்த பிரச்சனையை சரியாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு 16% கடலூர் மக்கள் நினைக்கிறாங்க. மக்களை மடைமாற்றும் செயல் அப்படின்னு 33% கடலூர் மக்கள் நினைக்கிறாங்க. நீங்கள் ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு 82% இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் டைமாக பண்ணுறோம் 5%, 12% ஆமாம் நாங்கள் ஒரு விவசாயி தான் சொல்லியிருக்காங்க. ஒரு விவசாயியா தமிழக அரசாங்கத்தோட ஒரு பார்வை எப்படி இருக்கும் உங்கள் மேலே, அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு மிகவும் மோசம்னு 30% பேரும், மோசம்னு 31% பேரும், 15% சுமாரான ஒரு நிலைப்பாடு இருக்குது, அவங்களோட அணுகுமுறை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நல்ல சிறப்பாக செயல்படுறாங்கன்னு வெறும் 6% கடலூர் மக்கள் மட்டுமே நினைக்கிறாங்க. கடலூரில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த மழை வெள்ளத்தினால ஒரு கொஞ்சம் டேமேஜ் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லலாம். அதை பற்றி நான் கேட்ட கேள்விகளுக்கு தமிழக அரசாங்கம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு கேட்ட கேள்விக்கு 46% மிகவும் மோசம்னு சொல்லியிருக்காங்க. 30% மோசம்னு சொல்லியிருக்காங்க. சுமாராக கையாண்டிருக்காங்கன்னு 5% பேரும், அதே மாதிரி சிறப்பாக கையாண்டிருக்காங்க அப்படின்னு 5% கடலூர் மக்களும் நினைக்கிறாங்க. கடலூர் மக்கள் கிட்ட 2019 யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டதுக்கு அதிகப்படியாக திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதான் திமுக கூட்டணிக்கு 49% பேரும், 30% பேர் அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு 6.83% ஓட்டுக்கு மட்டுமே இல்லை அதர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் 12% வருது. இதில் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரோட செயல்பாடு எப்படி இருந்தது அப்படிங்கிற கேள்விக்கு வந்து மிகவும் மோசமாக செயல்பட்டிருக்காரு கடந்த 5 வருடங்கள்னு கடலூர் மக்கள் 29% பேர் நினைக்கிறாங்க. மோசமான செயல்பாடுன்னு அடுத்தபடியாக 30% பேர் நினைக்கிறாங்க. சுமாரான செயல்பாடுன்னு 14% பேர், சிறப்பாக செயல்பட்டிருக்காரு அப்படின்னு வெறும் 15% கடலூர் மக்கள் மட்டுமே நினைக்கிறாங்க. பொருளாதார வகையில் இந்த 10 ஆண்டுகளில் மோடியின் ஆட்சியில் எந்த அளவுக்கு உங்களோட நிலை உயர்ந்திருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு உயரவே இல்லை அப்படின்னு 80% கடலூர் மக்கள் நினைக்கிறாங்க. சுமாராக உயர்ந்திருக்கு அப்படின்னு 6.77% கடலூர் மக்கள் நினைக்கிறாங்க. உயர்ந்திருக்கிறது அப்படின்னு 9% கடலூர் மக்கள் பதிலாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் ஒரு சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்பட்டுருக்காங்களா அப்படிங்கிற கேள்விக்கு 51% பேர் ஆம் சிறப்பாகவே செயல்பட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னு 47% சொல்லியிருக்காங்க. இதில் 2024 தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லோக்சபாவில் எந்த கூட்டணி வெற்றி பெறும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அதிகப்படியாக இங்கே அதிமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு கடலூர் மக்கள் 34% பேர் சொல்லியிருக்காங்க. திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு 30% கடலூர் மக்கள் மட்டுமே நினைக்கிறாங்க. பாஜகவுக்கு 8% பேரும், நாம் தமிழருக்கு 7.51% பேர் வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கடலூர் மக்கள் சொல்கிறாங்க. நீங்கள் டிரெக்டாக யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்ட கேள்விகளுக்கும் அதிமுக தான் இங்கே முன்னணியில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா 31% அவங்களுக்கு தான் வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக கூட்டணிக்கு வந்து 28%, பாஜகவுக்கு 5.22%, நாம் தமிழர் கட்சிக்கு 6.10% இதை வந்து வாக்குகள் அளிப்போம் டைரக்ட் பதிலாக வந்து கொடுத்துருக்காங்க கடலூர் மக்கள். ஸோ கடலூரில் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற தொகுதி வாரியாக எந்த கட்சிக்கு பலம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் ஹரிஷ். ஸோ திமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 149 ஓட்டுகள் விழுந்திருக்கு திட்டக்குடியில். அஇஅதிமுகவுக்கு 162 ஓட்டுகள் விழுந்திருக்கு. நெய்வேலியில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பாஜக வந்து பார்த்திங்கன்னா 38 ஓட்டுகள் அதிகமாக திட்டக்குடியில் வாங்கியிருக்காங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 36 ஓட்டுகள் பண்ருட்டியில் விழுந்திருக்கு. நாம் தமிழர் கட்சி எங்கே, அதாவது நம்ம கடலூர்லேயே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ருட்டியில், ஏன்னா 48 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் இங்கே இருக்காங்க. விருதாச்சலத்தில் 7 ஓட்டுகள் அவங்க வாங்கியிருக்காங்க. அதர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் யாருக்குமே வந்து ஓட்டு போடாதவங்க அப்படிங்கிற கேட்டகரியில் விருதாச்சலத்தில் நம்மளால் அதிகம், கடலூரில் நம்மளால் அதிகமாக பார்க்க முடியுது. ஏன்னா அங்கே 125 ஓட்டுகள் விழுந்திருக்கு. சரி, இந்த ஃபைனல் ரிசல்ட்டை வந்து பார்க்கலாம். திமுகவுக்கு அதிகப்படியாக ஃபைனல் ரிசல்ட்ஸ்லையும் அதிமுக தான் ஜெயிச்சிருக்காங்க. 913 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 29% வாக்குகள் அவங்க வச்சிருக்கிறதா தெரியுது. திமுகவுக்கு அடுத்தபடியாக 827 ஓட்டுகள், பாஜகவுக்கு 183, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 180 ஓட்டுகள் 5% வாங்கியிருக்காங்க. நாம் தமிழருக்கு வந்து 220 ஓட்டுகள் 7% கிட்ட வாங்கியிருக்காங்க.
ஓபிஎஸ் அவர்கள் 28 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. 00.92% மட்டுமே, 00.92% மட்டுமே கணக்கில் வராத ஓட்டுகள். 696 ஓட்டுகள், அதாவது பாமக வந்து ஒரு 15% வாங்கியிருக்கிறதா ஒரு 481 சாம்பிள்ஸ் வந்து இதில் கூட வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அடுத்த ரிசல்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி, அமமுக அண்ட் ஓபிஎஸ் வந்து ஒன்றா சேர்ந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி திருப்பியும் ரிசல்ட்டை ரீஅனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ அதுலேயும் அதிமுகவுக்கு தான் ஒரு முன்னிலை இருக்குது. ஏன்னா 31% வாக்குகள் சிதறாமல் வாங்குறாங்க. 957 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அடுத்தபடியாக திமுகவுக்கு 845 வாக்குகள். ஸோ பிஜேபி, அமமுக, ஓபிஎஸ் 3 பேருமே சேர்ந்து 292 வாக்குகள் தான் வாங்க முடியுது. நாம் தமிழர் கட்சிக்கு 7.38%, அதாவது 225 வாக்குகள். அதர்ஸ்ன்ற கேட்டகரியில் இன்னும் 728 வாக்குகள் வந்திருக்கு. மொத்தம் இந்த வாக்குகள் 23% அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ யார் யாரெல்லாம் கடலூரில் நிற்கிறாங்க, அதிமுக முன்னிலையில் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து டஃப் ஃபைட்டாக இருக்குமா, யார் நிற்கிறாங்க, அவங்களோட பின்புலத்தை பற்றி சொல்லுங்கள். கடலூரில் காங்கிரஸ் தரப்பில் டாக்டர் விஷ்ணு பிரசாத் அவர்கள் நிற்கிறாரு. அவர் ஏற்கனவே எம்பியாக இருந்தவர். அதனால் அந்த ஒரு பின்புலம் அவருக்கு இருக்குது. காங்கிரஸில் ஒரு முக்கியமான தலைவராக பார்க்கப்படுறார். அதனால் அந்த ஒரு தொகுதி வந்து அவங்களுக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கேஎஸ் அழகிரி அவர்கள் கண்டெஸ்ட் பண்ண வேண்டிய தொகுதி அது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தது. அவர் விட்டு கொடுத்துருக்காரா இல்லை அவருக்கு சீட் கிடையாதுன்னு சொன்னாங்களான்னு தெரியல. கேஎஸ் அழகிரி தரப்பு இன்னுமே அதிருப்தியில் இருக்கிறதா சொல்லப்படுது காங்கிரஸ்குள்ளேயே. பிரச்சாரத்துக்கு கூட அவர் கேஎஸ் அழகிரி தரப்புலேருந்து யாரும் போகலை இப்போ வரைக்கும். அதுதான் நம்மளால் களத்தில் பார்க்க முடியுது. அதிமுக தரப்பில் தேமுதிக, அவங்க கூட்டணி கட்சினா தேமுதிக சார்பில் வந்து முன்னாள் எம்எல்ஏ சிவக்கொழுந்து அவர்கள் நிற்கிறாரு. அவரும் வன்னியர் வாக்குகளை குறி வச்சு தான் அங்கே நிற்கிறாரு. அதிமுகவுடைய வாக்குகளும் அவருக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் களமிறங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். பாமக தரப்பில் இயக்குனர் தங்கர்பச்சான் அவர்கள் இருக்கிறார். பாமகவுக்கு அங்கே ஒரு ப்ளஸ் என்னென்னா வன்னியர் சமூகம் அவங்களுக்கு ஃபேவராக இருக்குது. மைனஸ் என்னென்னா நெய்வேலி என்எல்சி விவகாரத்தில் வந்துட்டு மத்திய பாஜக அரசை கடுமையாக சாடி போராட்டம் பண்ணி மறியல் பண்ணி அரெஸ்ட் ஆகி ரொம்ப ஒரு பெரிய ஒரு போராட்டம்லாம் நடத்தினாங்க. அரெஸ்ட் ஆனாங்க. காவல்துறையோடு அந்த நேரத்தில் வாக்குவாதம் பண்ணாங்க. என்எல்சியுடைய அந்த முகப்பு கதவுகள் எல்லாம் அடித்து உடச்சி கண்ணாடியெல்லாம் உடச்சிருந்தாங்க. அவ்வளோ பெரிய கலவரமாக அந்த சம்பவம் மாறுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருந்தும் பாஜகவோட இன்னைக்கு கூட்டணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முரணாக பார்க்கப்படுறது. அங்கே அந்த ஒரு முரணை அவங்க எப்படி கையாள போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த வன்னியர் சமூக வாக்கு கூட அவங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஆனாலும் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சர்வேயில் 15.80% அந்த வன்னியர் சமூகத்துடைய வாக்குகள் அவங்கள வந்து கிடைக்குது அவங்களுக்கு. ஸோ அந்த வாக்குகள் குறையுமா ஜாஸ்தியாகுமா அப்படிங்கிறது நம்ம வந்து அடுத்த சர்வேல தான் தெரியும். ஏன்னா 10.5% உள்ளொதுக்கீட்டை அதிமுக தான் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பாமக கிட்ட இருக்குது, பாமக தொண்டர்கள்கிட்ட இருக்குது. குறிப்பாக வன்னியர்கள் சமூகத்தினர்கிட்ட நிறைய அந்த எண்ணத்தை பார்க்க முடியுது. இன்னொன்று என்னென்னா பாஜக தரப்புலேருந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு முன்னெடுப்பையும் நடத்தலை, அவங்க கொண்டு வரல. சாதிவாரியான கணக்கெடுப்பு நாட்டை பிளவுபடுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்களே சில மாதங்களுக்கு முன்பு பேசியிருந்தார். அப்படிங்கிறப்போ பாமக பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிறதுனால சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு தடையாக பாஜக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் பாமக தொண்டர்கள் மத்தியில் இருக்குது, வன்னியர்கள் சமூகத்தினர்கிட்டையும் இருக்குது. ஸோ அதனால் அதிமுக கூட்டணியை அவங்களை ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சர்வே நம்மளுக்கு காட்டுது. பட் இருந்தாலும் வேட்பாளர் அறிவிப்புக்கு அப்புறம் என்ன மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு செகண்ட் சர்வேல தான் தெரியும். ஸோ கடலூரை பற்றி இந்த காலையில் இது உங்களோட முடிவு. ஆனால் 2ஆம் கட்ட சர்வேல அடுத்த முடிவு என்ன பார்க்கலான்றது தான் உங்களோட ஆர்வமும் அப்படிங்கிற புரியுது. ஹரிஷ், மிக்க நன்றி உங்களோட கருத்துக்களுக்கு இந்த காரணம். தேங்க்யூ.